கிராமத்தின் ஒவ்வொரு நிமிடமும் அமைதியோடு ஓடுகிறது. அருண் எங்க இருக்கே? அருண், அருண், அருண் எங்க போனே? அருண், 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 அருண் என்ன? அருண், நீ எப்படி வெளியே போன? என்னாச்சு? எனக்கு தெரியலம்மா, நான் எப்படி போனேன்னு தெரியல. யாரும் என்ன கூப்பிட்ட மாதிரி. தண்ணி குடிப்பா. வா அருண், கோவிலுக்கு போலாம். அருண், நீ இங்கே இரு, நான் கோவிலை சுற்றி வந்து வர்றேன். சரி அம்மா. நேத்து பார்த்த அந்த பழைய கோவில் கதை உண்மையா இருக்கும் போல இல்லையா? அடா, நீயும் நம்புறியா? ஆமாடா. நீ எப்போ அந்த கோவிலுக்கு போன? இல்லடா, நான் சும்மா போய் பார்த்தேன். அருண், நீ சுத்த மனம் கொண்டவன். நீ நிஜமாக இருக்கிறியா? நான் இங்க நீண்ட நாட்களா இருக்கிறேன். நீ என்னோட பேச விரும்பினா பேசலாம். நாங்க பழைய கிணறு சென்று புதுப்பிக்கலாம். நல்ல யோசனை, நீ அதை சிறப்பா செய்வாய். நாம் பழைய கிணற்றை மீண்டும் சீரமைத்தால் எல்லோருக்கும் தண்ணீர் கிடைக்கும். அருணின் யோசனை கிராம மக்களை ஒன்றிணைத்தது. அருண், கல்ல கொடு. ஒற்றுமையும் முயற்சியும் சேர்ந்தால் எதையும் சாதிக்க முடியும். அருண், உனக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சு? அந்த கிணத்துலாம் தண்ணி வரும்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியலம்மா, ஆனா இது சரியானது போல தோணுச்சு. அருணின் வார்த்தைகள் அவன் அம்மாவின் மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கியது. இது சாதாரணமா? அந்த நொடியில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்று அவள் உணர்ந்தாள். அருண் யாரோட பேசுறான்? நீ மீண்டும் வந்துட்டியா? நான் எப்போ உன்னோட தான் இருக்கேன். அருண், நீ யாரோட பேசிக்கிட்டு இருந்தே? அங்க யாரும் இல்லையே? அம்மா, நான் தெய்வத்தோட பேசினேன். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பண்டிகையை கொண்டாடினர். நம்மளெல்லாம் ஒன்றா இருக்கும்போது சந்தோஷம்தான். சந்தோஷம் பக்தியோட வந்தால்தான் உண்மை அருள் காணப்படுது. இங்கே வா அருண், அம்மா இங்கே வா. அருண், நீ விளையாடிட்டு, நான் இப்போ வந்துடுறேன். உன்னோட மகனுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. என்ன சொல்றீங்கம்மா? அவனுக்கு என்ன ஆபத்து இருக்குது? உன் மகனுக்கு துணையா அந்த பராசக்தி கூட மனித வழியில காவல் காக்குறா. உன் மகனை ஒரு தீய சக்தி எடுத்துக்க பாக்குது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த கிராமமே ஆபத்துல இருக்கும். அம்மா, நீதான் காப்பாத்தணும். என்ன செய்யணும்னே எனக்கு தெரியலையே. அருண், வா, வீட்டுக்கு போலாம். சரி அம்மா. என் பையனை உண்டு பண்ணிடாத. என் பையன் விட்டு. அம்மா, என்னமாச்சு? அம்மா, என்னமாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நீ தூங்கு. அம்மா, என் பையனை காப்பாத்தணும். நீதான் துணை. அருண், நீ உண்மையாவே சாமியை பாத்தியா? ஆமாம்மா, பார்த்தேன். அம்மா, நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு பயம் இல்ல, சாமி என்னோட இருக்காங்க. பயம் வேண்டாம். என் பையன் பாதுகாப்பா இருக்கான். சாமி காப்பாத்திட்டாங்க. சாமி நம்மோட இருக்காங்க. நம்பிக்கை இருந்தால் பயம் இருக்காது. சாமி நம்மளோட இருந்தால் எந்த ஆபத்தும் நம்ம தொடாது.